இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காகத்தை அடிப்படையாகக் கொண்டு சகுனங்களை பார்க்கிறோமே, அந்த காகத்திற்கு என்று விசேஷ ஆன்மீக சக்திகள் உள்ளனவா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. சற்று தெளிவாகவே பார்த்து விடலாம். அதாவது காகத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம பஞ்சாங்கத்தை கூட எடுத்துக்கலாம். பஞ்சாங்கத்துல பார்த்தோம்னா காகம் கரைதலுக்கு பலன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பா. காகத்தை மட்டும் கொடுக்கவில்லை, ஆந்தை சீரலுக்கு பலன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பா. அதே மாதிரி பார்த்தோம்னா பல்லி பல்லி விழுவதற்கான பலன், அதே மாதிரி பல்லி சத்தம் போடுது இல்லையா, கௌளி சத்தம், எந்த திசையை நோக்கி பல்லி வந்து அந்த சத்தத்தை குடிக்கிறது அப்படிங்கிறத வச்சியும் பலன்கள்லாம் சொல்லியிருப்பா. பல்லியும் காகமும் நம்முடைய மனித வாழ்வோடு ஒன்றாக பின்னி பிணைந்தவை என்பது போல் நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். விசேஷமான ஆன்மீக சக்திகள் உள்ளனவா, அதாவது ஆன்மீக சக்திகள் என்று எடுத்துக்கொள்வதை விட அது மனிதனின் உணர்வினை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறது என்பது போல் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதனாலதான் காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. எப்படி நமக்கான ஒரு கடமைகளில் ஒன்றாகவே தினந்தோறும் நாம் செய்ய வேண்டிய, அவசியம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாகவே இந்த காகத்திற்கு உணவளித்தல் என்பதை வைத்திருக்கிறார்கள். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம்னா, மனிதனுடைய வாழ்வோடு ஒன்றாக பின்னி பிணைந்ததுதான் பறவை இனங்களிலே காகம் என்பது. அதே மாதிரி இரவு நேரத்திலே இந்த நாய்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த நாய்க்கு உணவளிக்க வேண்டும் சொல்றார். எதற்காக என்று சொன்னால், மனிதனோடு மிருகங்களிலே மனித உணர்வுகளோடு ஒன்றி பின்னி பிணைந்த ஒரு மிருகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது நாய் என்கின்ற மிருகம்தான். அதனால் இரவு நேரத்திலே நாய்க்கு உணவளிக்க வேண்டும், பகல் நேரத்திலே காகத்திற்கு உணவளிக்க வேண்டும். இது ஒவ்வொரு மனிதனினுடைய தலையாய கடமையாகவே வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். டெய்லி பண்ணலாம் கூட, அட்லீஸ்ட் நம்ம சார்த தினம் என்று வரும் பொழுது, நம்ம வீட்டில் ஒரு திவசம்னு வரும் பொழுது கண்டிப்பா அன்றைக்கு நம்முடைய கடமையை கண்டிப்பா செய்திருக்கணும். அப்பொழுதுதான் முன்னோர்களுக்கு திருப்தி என்பதால் தான் காகத்திற்கு உணவளித்து விட்டு அப்புறமா சாப்பிடணுங்கிற ஒரு ரூலை வச்சிருப்பா. ஆனால் காகம்தான் முன்னோர் என்று நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். காக்கா வந்து சாப்பிடலைன்னா எங்க அப்பாவுக்கு ஏதோ கோவம், எங்க அப்பா வந்து சாப்பிடலைங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். காக்காவிற்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதுதான் நிஜம். இதுல என்ன பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை புரிஞ்சுக்கணும். அதாவது ஒவ்வொரு மனிதனும் தினந்தோறும் அவசியம் செய்ய வேண்டிய கடமைகளிலே காகத்திற்கு உணவளித்தல் என்பதையும் வைத்திருக்கிறார்கள். நம்ம டெய்லி பண்ணலனா கூட சார்த தினம் என்று வரும் பொழுது, அன்றைய தினத்திலே முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள் என்று வரும் பொழுது, அமாவாசை நாளாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய பித்தர்களினுடைய நினைவு நாளாக இருந்தாலும் சரி, அந்த தேதியிலே நம்முடைய கடமையை நாம் சரிவர செய்திருக்க வேண்டும். நமக்கு விதித்த தர்மங்களை நாம் தவறாமல் மீறாமல் சரியாக செயல்பட்டு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பித்ரு கர்மா என்பது பூர்த்தி அடையும் என்பதால் பறவை இனங்களிலே நாம் காகத்திற்கு உணவளிக்க வேண்டும் என்ற விதியினை வைத்திருப்பதால் அந்த காகத்திற்கு உணவளித்து விட்டு அதன் பிற்பாடு நாம் உணவருந்த வருகிறோம். இதுதான் அதற்கான தாத்பரியம். இதனை புரிந்து கொள்ள வேண்டியது. இது குறித்து மற்றொரு நாள் விரிவாக விவாதிக்கலாம். ஆனால் காகத்திற்கு விசேஷ ஆன்மீக சக்திகள் உள்ளனவா என்று நாம் புரிந்து கொள்வதை விட நம்முடைய வாழ்வியலோடு அது ஒன்றாக பிணைந்திருக்கிறதுன்னு சொல்றோம். உதாரணத்திற்கு நீங்க காகம் கரைதலுக்கு பலன்னு பஞ்சாங்கத்துல கொடுத்துருப்பா தெரியுமா, அதை எடுத்து பாருங்களேன். அதுல எப்படி கொடுத்துருப்பான்னு சொன்னா, காக்கா எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எந்த திசையை நோக்கி கரைகிறது என்பதை வைத்துத்தான் பலனை கொடுத்திருப்பார்கள். நம்ம என்ன சொல்லுவோம், வீட்டு கூரையிலிருந்து காக்கா கத்துனா உடனே யாரோ சொந்தக்காரங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுப்போம். காக்கா வீட்டு கூரையிலிருந்து கத்துனா சொந்தக்காரங்க வராங்கன்னு அர்த்தம் இல்லை. தெற்கு திசையை நோக்கி காகம் கரைந்து கொண்டிருந்தால் தொடர்ந்து கரைகிறது. ஒரு தெற்கு திசையை நோக்கி அது கரைகிறது என்று சொன்னால்தான் பந்து ஜன லாபம். பந்து லாபம்னா உறவினர்களினுடைய லாபம், உறவினர்கள் வருகிறார்கள் என்று அதற்கு பொருள். ஆக ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பலனை கொடுத்திருப்பார்கள். குறிப்பாக பார்த்தோம்னா அதுல தெற்கு திசை தென்மேற்கு திசையில நல்லா தான் கொடுத்திருப்பா, தென்கிழக்கு திசை கூட நல்லா தான் கொடுத்திருப்பா. ஆனால் இந்த வடக்கு சம்பந்தப்பட்ட திசைகள் இருக்கிறது அல்லவா, ஒரு வடக்கு நோக்கியோ அல்லது வடகிழக்கு நோக்கியோ அல்லது வடமேற்கு நோக்கியோ காகம் கரைந்தால் அந்த 3 திசைகளுக்கு மட்டும்தான் வடக்கு சம்பந்தப்பட்ட நேர் வடக்காகட்டும் வடகிழக்காகட்டும் வடமேற்காகட்டும்
இந்த 3 திசைகளிலே நோக்கி காகம் கரைந்தால்தான் அதற்கான பலன்களை அசுப பலன்களாக கொடுத்திருப்பார்கள். மீதம் உள்ள 5 திசைகள், மொத்தம் 8 திசைகள் இருக்கு இல்லையா, மீதம் உள்ள 5 திசைகளிலும் காகம் கரைந்தால் அதற்கான பலன்களை சுப பலன்களாகத்தான் கொடுத்திருப்பார்கள். அது நமக்கு என்ன நேரம் இருக்கிறது என்பதை அது புரிந்து கொள்கிறது. சொந்தக்காரங்க வராங்க அப்படிங்கிறத தெற்கு திசையை நோக்கி பார்த்து கத்துச்சுன்னா அது இந்த வீட்டிற்குத்தான் இந்த உறவினர் வருகிறார் என்பதை அது பார்த்து வச்சிருக்கோம். இவன் தான் இவனுக்கு சொந்தக்காரன், இது இவனை நோக்கி வருகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுன்னு அந்த காக்காவானது அந்த நேரத்திலே கரைகிறதுங்கிற மாதிரி வச்சிருப்பார். அதே மாதிரிதான் உனக்கு செல்வ வளம் கிடைக்க போகிறது, உனக்கு இங்கிருந்து வருது, பந்து ஜன லாபம் கொடுத்திருப்பா, செல்வ வளம்னு கொடுத்திருப்பா, நல்ல புகழ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்திருப்பா. இந்த காகத்திற்கான உள் உணர்வு என்பது சொல்கிறது. இந்த நாயை கூட நான் கம்பேர் பண்ணியிருக்கேன் தெரியுமா. இரவு நேரத்துல பார்த்தோம்னா திடீர்னு நாய் ஒரு மாதிரி ஊளையிடும். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் தெரியுமா. தெருவில் இந்த நாய் எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷா சுத்திட்டு இருக்கக்கூடிய நாய், ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப அழுவது போல் ஊளையிடுகிறது என்று சொன்னால் அங்கே அந்த நாய்க்கு பிடித்தமான ஒரு மனிதனுடைய மரணம் என்பது நிகழப் போகிறது என்பதை குறித்து வைத்திருப்பார்கள். நம்ம பெரியவர் கூட சொல்லுவாங்க, இந்த நாய் ஏன் இப்படி ஊழையிடுதுன்னு தெரியலையே, யாருக்கு சங்கு ஊத போகுதுன்னு தெரியலையே, யாரோ இன்னைக்கு இந்த தெருவில் கிளம்பிடுவாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா தெரியுமா. ஆக இந்த நாயும் சரி இந்த காகமும் சரி மனிதனுடைய வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவை, இவர்களோடு ஒன்றாக இணைந்தது வாழ்கிறது என்பதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெரியவர்கள் ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். ஆக தினந்தோறும் காகத்திற்கு உணவிடுவோம், நம்முடைய கடமையை செய்வோம், நலமுடன் வாழ்வோம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.